வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி இன்வெர்ட்ரு ஒன்று வைக்க வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்வெர்ட்ரு எப்படி வைக்கிறது, கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது காரைக்கால் ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு இன்வெர்ட்ரு வைக்க வந்திருக்கோம். இந்த வீடு 1200 வாட்ஸு இன்வெர்ட்ரு வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சர்க்யூட் போர்டு தான், எம்சிபி போர்டு தான் இல்லை, டேட்டா கொடுத்துருக்காங்க. எல்லா போர்ட்லேயும் இன்வெர்ட்ரு இழுக்கலை, அதனால் இன்வெர்ட்ரு ஒயரிங் பண்ண வந்திருக்கும். இப்போ ஒயர் எல்லா போர்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒயரு இழுக்க வேண்டியது இருக்குது. அதை இந்த போர்ட்லேருந்து மெயின் லைன் எந்த சைடு வருதுன்னு கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்ம செஞ்ச ஒயரிங் கிடையாது, அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, 1² mm ஒயரு ப்ளஸ் 1.5 ஒயரு. ஏன் 1² mm ஒயரு 1.5ன்னா, 1.5 ஒயரு அதிகமாக லூப் அடிக்கிற மாதிரி இருந்தால் 1.5, 1² mm சின்ன சின்ன போர்டுக்கு போடுறது அதுமாரி போட்டுக்கிட்டு மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். 2-3 ஒயராக வந்துடும் நம்மளுக்கு. சுவிட்ச் போர்டு ஓப்பனில் வைக்கிற மாரி 8 மாடல் போர்டு வாங்கியாச்சு. ப்ளஸ் 2-வே சுவிட்சு, இண்டிகேட்ரு, ப்ளஸ் 3 பின் டாப்பு, 6 ஆம்ஸ் சைக்ஸு, 6 ஆம்ஸ் சுவிட்சு, டேப் ரோலு, 3 பின் டாப்பு 5 ஆம்ஸில் ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கஸ்டமரு எழுதி கொடுத்தது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் ஸ்க்ரூ, கிரிப்பர், அந்த போர்டு தான் ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேசிங் பைப் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை அடிச்சுட்டு நம்ம லைன் கொடுக்க வேண்டியதான். இது ஒரு போர்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒயரை இழுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லோ கலர் 1² mm போட்டிருக்கோம். இந்த சைடுனா ரூமு, ஒரு சைடில் 2 ரூமுக்கு போகிறதுனா 1.5 போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் 1.5 போட்டிருக்கோம் ப்ளூ கலரு. இந்த போர்டுலேருந்து போட்டிருக்கோம், இந்த போர்டுக்கு போட்டிருக்கோம். ஏற்கனவே ஏசி ஒயரிங் பண்ணல, நம்ம ஏசி ஒயரிங் பண்ணல, அதனால் ஏசி ஒயரிங்க்கு ஓப்பனில் இழுத்துருக்காங்க. அதனால் அந்த சைடு ஒரு டிவி போர்டுக்கு கேட்டிருந்தாங்க, அந்த சைடு சார்ஜர் போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதில் தான் இழுக்க முடியல. மற்றபடி இழுக்கிறதுக்கு 1² mm கரெக்டாக வந்துட்டு ஃபுல்லாக மற்ற ஒயரிங் எல்லாம் பண்ணியாச்சு. இது எஸ்எப் சோனி அதே கம்பெனி தான். இப்போது ரீசெண்டாக நிறையா இன்வெர்ட்ரு வெயில் டைமில் ஓடிட்டுருது. இது 1200 வாட்ஸு. இது 1200 வாட்ஸு ப்ளஸ் 150 ஹெச்பி தான், 180 AHP தான் பேட்ரி போட்டிருக்கு. இது 1200 வாட்ஸ். இது 1200 வாட்ஸு 4 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடும். இப்போ நம்ம சுவிட்சு போர்டில் இதேமாரி மார்க் வச்சுக்கணும் எந்தெந்த சுவிட்சுன்னு. ஏன்னா பவரை கட் பண்ணிவிட்டு நம்ம லைனு கொடுக்குறப்ப ஒரு ஒயர்லேயும் அதுக்கேற்ற மாரி கொடுத்துக்க வேண்டியதான். ஏதாச்சும் மார்க் வச்சுக்கிட்டோன்னா நம்ம பவர் லைனை நிப்பாட்டிட்டு நம்ம விட்டு லூப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கடி எந்தெந்த சுவிட்சுன்னு பார்க்காம உள்ளார மார்க் வச்சுட்டா நல்லது. எல்லாம் கம்பி போட்டிருக்காங்க லூப்பிங்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்தையும் லூப்பை தான் பிரிச்சுட்டு தான் நம்ம மெயின் ஒயர் தான் கட்டிட்டு நம்ம இன்வெர்ட்ரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது. இப்போ எல்லா போர்ட்லேயும் கட்டிட்டு கொடுத்தாச்சு பாருங்கள். அந்த போர்டு கொடுத்துட்டு இன்வெர்ட்ரு கொடுத்துட்டு இதில் 2 சுவிட்சு கொடுத்துருக்கு, 2 சுவிட்சு ஒரே இதில் கொடுத்தாச்சு. ப்ளஸ் மெயின் லைன் எல்லாம் லூப்பிங் பண்ணி அந்த லைனை கட் பண்ணிவிட்டு மெயின் லைன் அப்படியே லூப் பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த இதில் உள்ளது நம்ம இன்வெர்ட்டரில் இப்போ நியூ மாடலாக இதேமாரி தான் வருது. எஸ்எப் சோனி ஒரு 20 பேட்டரி தாண்டி செட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்வெர்ட்ரு. இது எஸ்எப் சோனி பிராண்டு. காரைக்கால் ஏரியாவில் நல்லா இருக்குது எஸ்எப் சோனி பேட்டரி. ஒரு 20,000 ரூபாக்குள்ளே வருது. 19,500 அதேமாரி. இதேமாரி லேட்டஸ்ட்டாக போடுறாங்க. ஆனால் இதில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த டீப்பு உள்ள டைப்பில் தான் நல்லா மாடலாக இருக்குது. இதுவும் 60 மாதம் தான் பேட்ரிக்கு வாரண்டி. பிளேயர் எடுத்தாச்சு வெளியில். எப்பயும் உள்ளது போல் தான், அதிகபட்சம் 1200 வரைக்கும் மேக்ஸிமம் ஓடும். 700, 800, அடுத்தது 1900 அதுதான் அதிகமாக அங்கிட்டு வரலாம். நம்ம 1200 வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. டிஃப்ரெண்ட் அதிகமாக வராது. இது நார்மல் சார்ஜிலே வச்சாச்சு. நம்ம பின்னாடி ஒரு கிச்சனில் பக்கத்தில் லாப்டில் தான் தூக்கி வைக்கிறோம். இப்போ இது பாயிண்ட் எல்லாம் மெயின் லைனு ப்ளஸ் இன்வெர்ட்டர் லைனு எல்லாத்தையும் மார்க் வச்சு வச்சுருக்கோம். அங்கே கேசிங் பைப் அடித்து அந்த மூலையில் தான் வைக்க போகிறோம். மேக்ஸிமம் கீழே வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பசங்க ரொம்ப பேர் வச்சு ரொம்ப இதுவாக போயிருக்கு. நம்ம சார்ஜ் ஏற்ற மாரி 20 ஆம்ஸ் சுவிட்சு, 20 ஆம்ஸ் 2-வே EB to இன்வெர்ட்ரு மாற்றுறதுக்கு ப்ளஸ் இன்வெர்ட்டர் சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதுக்கு எல்லாத்துக்கும் லூப்பிங் வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன். நான் ஒரு குறைச்சல ஒரு 10 இன்வெர்ட்ரு செட் பண்ண வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்வெர்ட்டருக்கு செட் பண்ணுறதை பற்றி வேறு கம்பெனி வேறு டிசைனில் பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள்.
இப்போ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நார்மலாக வைக்கிறது என்னத்துக்கு தான், பவர் இன்வெர்ட்டர் லைனில் பவர் போதான்னு பார்க்கறதுக்கு தான். இப்போ போர்டு நம்ம செட் பண்ணியாச்சு. அதில் இப்போ லூப்பிங் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நம்ம இண்டிகேட்டர் ஒயரு வந்து நம்ம சென்டரில் டெலிவரி ஆகுது பாருங்கள், யூபிஎஸ்ஸு அதில் கொடுத்துக்க வேண்டியதான். சார்ஜரு எப்பயும் போல் கொடுத்துக்க வேண்டியதான். அந்த 2 வே சுவிட்சுக்கு ரீசன் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 வே சுவிட்ச் வந்து நம்ம ப்ளக்கை பிடிங்கி சொருவாமல் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏன் இவ்வளோ பெரிய போர்டு வைக்கிறீங்க, 2 சாக்கெட் வச்சா மட்டும் போதும்னு சொல்கிறாங்க கஸ்டமர் நிறைய பேர். இப்போ வந்து இது செட் பண்ணியாச்சு, போர்டு செட் பண்ணியாச்சு. இது சார்ஜ் ஏறுறதுக்காக 20 ஆம்ஸு. 20 ஆம்ஸ் என்னத்துக்கு போடுறோன்னா, சில வெவிகார்டு தான் பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸு 16 ஆம்ஸ் திருப்பின் டாப்பு தான் வரும். இண்டிகேட்டர் அதுக்கேற்ற மாரி நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாரி பவர் வரும். பவர் இப்போ நம்ம இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்காதனால இபியிலேருந்து மாற்றுறப்ப லைட் எரியுது. நார்மலாக இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்காதனால லைட் எரியல. இப்போ பேட்ரி மேலே லேப்டாப் மேலே ஏற்றியாச்சு. இப்போ கீழே இருந்து கஸ்டமர் பார்க்கறதுக்காக செல்லில் மட்டும் போட்டிருக்கோம். முன்னாடி எல்லாத்துலேயும் போடுற மாரி இருந்துச்சு. இப்போ நியூ மாடலாக போட்டிருக்காங்க. நம்ம இன்வெர்ட்டர் கேபிளை வந்து செட் பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த திருப்பின் டாப்பு சார்ஜ் ஏற்ற கொடுத்துட்டு இது நார்மல் சார்ஜர் ப்ளஸ் இது நார்மலில் வச்சாச்சு. நம்ம இப்போயும் இன்வெர்ட்டரில் உள்ள சார்ஜரில் ஓடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்வெர்ட்டர் சார்ஜரில் போட்டுட்டோமா. இப்போ வந்து சார்ஜர் போட்டுருக்கோம். சார்ஜர் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 5 செகண்டு 6 செகண்டு சென்று தான் உங்களுக்கு லைட்டிங் எரிய ஆரம்பிக்கும். மெயின் ஆன் ப்ளஸ் சார்ஜ் ஏறுறது ஆரம்பிக்கும். மற்றபடி பேக்கப்பு அது நார்மலாக கரண்ட்டு போன பிறகு பேக்கப்பு கரண்ட்டு அதேமாரி எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிடும். இது ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஈஸியான மெத்தடில் இன்வெர்ட்டர் வச்சிடலாம். நீங்கள் நிறையா பேர் டவுட்டு அது வரும், ஏன் மெயின் பவர் போகிறப்ப எப்படி போகும் இதுன்னு நிறைய பேர் டவுட்டு. இந்த வீடியோ புரியல, என் வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறாங்க. என் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ பவர் இதில் கட் பண்ணியாச்சு. இன்வெர்ட்டர் டெலிவரி பண்ணியாச்சு. கீழே உள்ள பட்டனு இன்வெர்ட்டருக்குள்ள பட்டனை அழுத்திட்டால் தான் பவர் டெலிவரி ஆகும் அதில். ப்ளஸ் இதேமாரி டோட்டலாக சார்ஜ் ஆகுறது ஆஃப் ஆகிட்டுனா திரும்பி பவர் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் சென்று தான் வருமே. சார்ஜர் பட்டன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பாருங்கள். மெயினான இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண சார்ஜ் ஏறுறது கொஞ்சம் லேட்டாக தான் அந்த பவர் ஆன் வரும். இப்போ வந்து பேக்கப் ஆன் ஆகிட்டு நம்ம வர மெயின் நிப்பாட்டினா பேக்கப் ஆன் ஆகிட்டு சார்ஜர் ஆன் பண்ணால் ஆன் ஆகுது பாருங்கள். இதேமாரி நம்ம ஆப்போசிட்டு போட்டு கஸ்டமருக்கு டீட்டெயில் சொல்லிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே தூக்கி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. மேலே வச்சாச்சு. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏர் வென்டிலேஷன் வச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்குது. ஒரு 500 வீடியோ தாண்டி போட்டிருக்கேன். அதை பார்த்து நல்லா பயன்பெறுங்க. நன்றி.